வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளீவரோட பிளேடோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக போட்டிருந்த FTTH டூல் கிட் வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் எப்படி பிளேடோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை, சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கிளீவரோட சைடில் வந்து 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பிராக்கெட் ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லூஸ் பண்ணணும். 2 ஸ்க்ரூயுமே லூஸ் பண்ணிக்கணும். இதோட அலாங்கி வந்து இந்த கிளீவரோடே சேர்த்து வரும், அதோட அலாங்கி வச்சே நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ண பிறகு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்க்ரூ வந்து இருக்குது, அதை வச்சு தான் நம்ம இதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிளாக் வைஸ் வந்து சுற்ற போகிறோம். கிளாக் வைஸ் சுற்றும்போது வந்து பிளேடோட ஹைட் வந்து கூடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த கீழே இருந்து இது வந்து ஹைட் வந்து ஏறுது. இதே இது கவுண்டர் கிளாக் வைஸ் சுற்றணும் அப்படின்னா ஹைட் வந்து இறங்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் திருப்பும்போது பிளேடு வந்து ஹைட் வந்து ஏறுது, இந்த பக்கம் திருப்பும்போது வந்து ஹைட் வந்து கீழ்நிக்கி இறங்கும். இவ்வளோதான். நம்மளோட தேவையான ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு கலத்தின ப்ராக்கெட் ஃபிக்ஸிங் ஸ்க்ரூவை மறுபடியும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். இதுதான் இதோட ப்ரொசீஜரு. இந்த பிளேடு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாடல் வந்து ஒவ்வொரு கிளீவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாடல் கிளீவருக்கு வந்து இதுதான் ப்ரொசீஜரு, வேறு கிளீவருக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து அந்த கிளீவரோட மேனுவல் பேப்பர்லேயே எப்படி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது என்ன அதுன்னு அதோட டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் பிளேடு ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு பிளேடை அடுத்த பாயிண்டில் வச்சுட்டு மறுபடியும் டைட் பண்ணணும். இவ்வளோதான் பிளேடோட அடுத்த பொசிஷன் மாற்றுறதுக்கு. அதுக்கடுத்து பிளேடோட பொசிஷனை மாற்றும் போது கைட்டை வந்து பிளேடை வந்து கட்டாயம் ரொட்டேட் பண்ணாதீங்க. நீங்கள் காட்டன் பட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பிளேடோட பொசிஷன் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது, கரெக்டான டைட் அளவு மட்டும் பண்ணால் போதும். அதுக்கடுத்து இந்த கிளீவரில் வந்து மொத்தம் 16 பாயிண்ட் வந்து இருக்குது பிளேடில். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 1000 கட்டு வரை பண்ணிக்கலாம். மொத்தம் 16 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட அதில் ஒரு 16000 கட்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிளேடோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 16000 கட்டு, மொத்தம் ஒரு பிளேடில் 32000 கட்டு வரை பண்ணிக்கலாம் அப்படின்னு கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. 32000 கட்டு இல்லைனாலும் ஒரு 25000 கட்டு வரை கட்டாயம் பிளேடு வந்து லைஃப் இருக்கும். அதுக்கடுத்து பிளேடை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்க ஃபைபர் ஃபிக்சர் வந்து 3 in 1 3 டைப் வந்து ஃபைபர் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி க்ளீவ் வந்து பண்ணிக்கலாம். க்ளீவிங் ஆங்கிள் வந்து 0.8 டிகிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட டீட்டெயிலு. இதோட ரேட் வந்து 4200 ரூபா. அமேசானில் கிடைக்கி. லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.